பூத்து குலுங்கக்கூடிய ஒரு புண்ணியமான சிறப்பான மாதம்தான் இந்த எங்கள் உயிரிலும் மேலான என் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் பிறந்த மாதம். இந்த மாதத்தில் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஆனவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்புகள் மட்டுமல்ல, அவர்களுடைய குணநலன்கள், அவர்களுடைய உடல் அமைப்பு அனைத்தையும் ஓர் நேர்முக வர்ணனையாக நடாத்தப்படுகின்ற ஒரு முக்கியமான நிகழ்வு தான் இன்றைய இந்த நிகழ்வு. இவ்வாறு நாங்கள் எங்களுடைய ஜமியத்துல் உலமாவினால் பல வருடங்களாக அக்குரணை பிரதேசத்திலே நடாத்தி வருகின்றோம். வழமையாக எங்களுடைய நிகழ்ச்சி எங்களுடைய அஸ்னா மஸ்ஜிதில் தான் இதுவரைக்கும் நடைபெற்று வந்தது. இம்முறை நாங்கள் இந்த பத்ரீன் மஸ்ஜிதை இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி தெரிவு செய்தோம். அதே போன்று அஸ்னாவிலும் நாங்கள் இம்முறையும் நடத்தி வருகின்றோம். ஏனைய மஸ்ஜிதுகளிலும் நடாத்துமாறு நாங்கள் வேண்டிக் கொண்டோம். அதற்கிணங்க இன்னும் பல மஸ்ஜிதுகளிலும் அந்த மஸ்ஜித் நிர்வாகிகளினால் இந்த நிகழ்வு நடாத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றது. எங்களுடைய அக்குரணை ஜமியத்துல் உலமா இதை பல வருடங்களுக்கு முன்பிருந்து நடாத்தி வந்த போதிலும் இந்த வருடம் விசேஷமாக அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவினால் நாட்டிலே இருக்கின்ற அனைத்து மஸ்ஜிதுகளிலும் இந்த நிகழ்ச்சி நடாத்தப்பட வேண்டும். எனவே உங்களுடைய பிரதேசங்களில் இருக்கின்ற மஸ்ஜிதுகளுக்கு இது தொடர்பாக அறிவுறுத்தல் வழங்குங்கள் என்று நாட்டின் எல்லா பகுதிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டது. பல்வேறு மஸ்ஜிதுகளில் இந்நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை இந்த மஸ்ஜிதிலே மிக சிறப்பாக நடாத்துவதற்கு இந்த மஸ்ஜித் மனமுவந்து முன்வந்தமை மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக்குவதற்கு தேவையான அனைத்து வகையான உதவி ஒத்தாசைகளையும் வழங்கினார்கள். இந்த மஸ்ஜிதினுடைய தலைவர் உட்பட, நிர்வாக சபை தலைவர் உட்பட ஏனைய உறுப்பினர்கள், இந்த மஸ்ஜிதினுடைய தலைவர் உட்பட ஏனைய உறுப்பினர்கள், இந்த மஸ்ஜிதினுடைய இமாம்கள், ஏனைய பணிபுரியக்கூடியவர்கள், அதே போன்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடாத்துவதற்கு தங்களுடைய எண்ணம் உடல் பொருள் அனைத்தாலும் உதவி செய்தவர்கள், விசேடமாக இன்றைய இந்த நிகழ்விற்கு பரிசு பொருள்களை வாங்கி தந்த சகோதரர், அதே போன்று இந்த நிகழ்ச்சியை வலிமையாக தவறாது, ஒரு சொல் கூட தவறாது அனைத்தையும் கவனமாக கேட்டு இந்த வினா தொகுப்பை தொகுத்து தந்த எங்களுடைய ஷேக் முசம்மில் ஹஸ்ரத் அவர்கள், இப்படியாக இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் எங்களுடைய ஜமியத்துல் உலமா சபை தலைவர் அவர்களும் இங்கே சமூகம் அளித்திருக்கிறார்கள். ஜமியத்துல் உலமா சபை தலைவர் உட்பட ஜமியத்துல் உலமாவின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சிகள் இங்கிருந்து தான் இந்த வருடம் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை இலங்கையில் மட்டுமல்ல, வெளிநாடுகளில் இருக்கின்ற எங்களுடைய பல சகோதரர்கள் இந்த நிகழ்ச்சியை நேரடியாக பார்த்து கேட்டு பயன்பெற்றிருக்கிறார்கள். அதே போன்றுதான் எங்களுடைய 4ஆம் வார ஜும்ஆ பிரசங்கம் எங்களுடைய அக்குரணை பிரதேசத்தின் சகல ஜும்ஆ பள்ளிவாசல்களிலும் ஒரே தலைப்பில் மாதத்திற்கு ஒரு முறை ஜும்ஆ நிகழ்த்தப்படுகிறது. அந்த ஜும்ஆவுடைய நிகழ்ச்சியும் ஒரு மஸ்ஜிதிலிருந்து, அப்படியே நாங்கள் சுழற்சி முறையில் வருவோம், ஒரு மஸ்ஜிதிலிருந்து அன்றைய நிகழ்ச்சி ஆன்லைன் மூலமாக ஒளிபரப்பப்படுகின்றது. எனவே இன்று தாய்மார்களும் வந்திருக்கிறார்கள். எனவே எங்களுடைய அந்த ஆன்லைன் ஹுத்பா பிரசங்கங்களையும் தவறாது தாய்மார்களும் கேட்டு வர வேண்டும் என்றும் மிக அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். அன்பானவர்களே, இன்று நாம் கூடியிருப்பது எங்களுடைய இமாம் அவர்கள் சொன்னது போன்று ஒரு மகத்தான ஒரு நாள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமையிலே பிறந்தார்கள். அந்த திங்கட்கிழமையிலேயே அவர்கள் பிறந்த அந்த தினம் இன்று எங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் வார்த்தைகளால் வடித்து முடிக்க முடியாது. அவர்கள் தன்னுடைய கொள்கையிலே மிகவும் உறுதியாக இருந்தவர்கள். செங்கதிரும் வெண்மதியும் சேர்த்து கையில் தந்திடினும் என் கொள்கை விடமாட்டேன் என்றுரைத்த நாயகமே. அந்த நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னதன் பின் இன்றைய எங்களுடைய இந்த போட்டி நிகழ்ச்சிக்கு நாங்கள் வருவோம். இந்த போட்டி நிகழ்ச்சியானது உண்மையில் இதனுடைய இலக்கு, நீங்கள் இந்த 11 தினங்களிலும் இந்த நிகழ்ச்சியை கேட்டிருக்க வேண்டும்.
அத்தோடு நீங்கள் உங்களுடைய வீடுகளில் அதனுடைய யூடியூப் மூலமாக அது பதிவு செய்யப்பட்டது, அந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டிருக்க வேண்டும். அதன் பின்னர் இந்த போட்டி நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் முன்கூட்டியே நாங்கள் அறிவித்திருந்தோம். பல சகோதரர்கள் அவ்வாறு அந்த நிகழ்ச்சியை தவறாது இங்கு வந்து கேட்டதுடன் எங்களுடைய அந்த யூடியூப் தளத்திலும் அதனை கேட்டு பார்த்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு இன்றைய வினாக்கள் எல்லாம் மிக இலகுவாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். எனவே இன்றைய தினத்தில் நாங்கள் எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை குறிப்புகள் எங்களுடைய ஆழமான மனதில் பதிய வேண்டும். இன்று நாங்கள் வெறுமனே ஒரு சொற்ப சிறு நேரத்திற்குள் ஒரு 11 வினாக்களை தான் கேட்க இருக்கின்றோம். நீண்ட நேரம் செய்யக்கூடிய நிகழ்ச்சி தான் என்றாலும் நாங்கள் மிக சுருக்கமாக 11 வினாக்களை தான் கேட்க இருக்கின்றோம். எனவே நாங்கள் பார்ப்போம். சொல்ல முடிந்தால் சொல்லுங்கள், வெல்ல முடிந்தால் வெல்லுங்கள். இப்பொழுது நாங்கள் எங்களுடைய கேள்விக்கு வருகின்றோம். எங்களுக்கு தெரியும், எங்கள் உயிரிலும் மேலான எங்கள் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை குறிப்புகளை குறிப்பிடுகின்ற சீரா நூட்கள், அவர்களுடைய நேர்முக வர்ணனையாக அமைகின்ற இன்னும் பல ஹதீஸ் தொகுப்புகள் எங்களுடைய முன்னோர்களால் தொகுக்கப்பட்டு அவை எங்களுக்காக பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றிலே களங்கம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவற்றை பாதுகாப்பதற்கான பல்வேறு வழிமுறைகள் ஆராயப்பட்டு எங்களுக்கு முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. உண்மையில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸ்களை பொறுத்தவரையில் அவற்றை நாம் 2 பகுதிகளாக பிரிக்கின்றோம். ஒரு பகுதி மத்தன் என்று சொல்வார்கள், இன்னும் ஒரு பகுதி சனத் அல்லது இஸ்னாத் என்று சொல்வார்கள். இந்த சனத் அல்லது இஸ்னாத் என்று சொல்லக்கூடிய பகுதி அந்த அறிவிப்பாளர் தொடர் வரிசையை குறிக்கும். மத்தன் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ஹதீஸை குறிக்கும். எனவே இந்த இரண்டையும் பாதுகாப்பதற்காக, அந்த சனத் என்ற பகுதியை பாதுகாப்பதற்காக பல்வேறு கலைகள் தோன்றின. அதில் முக்கியமான ஒரு கலைதான் அஸ்மா உர் ரிஜால், அறிவிப்பாளர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எல்லாம் குறிப்பிடுகின்ற ஒரு கலை. அதே போன்று மத்தன் தொடர்பாகவும் கலைகள் உருவாகின. அவற்றை நாங்கள் இல்முல் ஜரஹ் வ தஅதீல், ஹதீஸ் திறனாய்வு கலை என்று சொல்வோம். இப்படியெல்லாம் பல்வேறு கலைகள், முஸ்தலஹுல் ஹதீஸ் என்று இருக்கின்றது, உசூலுல் ஹதீஸ், உலூமுல் ஹதீஸ் என்றெல்லாம் பல்வேறு கலைகள் உருவாகி எங்கள் கண்மணியான நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பாதுகாப்பது, அதனை எங்களிடமிருந்து அடுத்த பரம்பரைக்கு ஒப்புவிப்பது, அதனை நாம் ஏற்று நடப்பது, அதன்பால் மக்களை அழைப்பது, இந்த பணிகளுக்காகத்தான் இந்த சிறப்பான நிகழ்ச்சியும் நடைபெறுகின்றது. இந்த வகையில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சீராவாக அல்லாமல் அவர்களுடைய நேர்முக வர்ணனையாக அவர்களின் குணநலன்கள், உடல் உடை அமைப்போடு தொகுக்கப்பட்ட ஷமாயில் என்ற அந்த நூலினுடைய ஆசிரியர் யார்? அதுதான் உங்களுக்கான முதலாவது வினா. நாங்கள் இந்த வினாவை வழங்குகின்றோம். என்னுடைய வலது பக்கம் இருக்கின்ற, நாங்கள் இந்த 2 குழுக்களுக்கு 2 பெயர்களை வைத்துக் கொள்வோம். வலது பக்கத்தில் இருக்கின்ற குழு மக்கத்துல் முக்கர்ரமா, எனது இடது பக்கத்தில் இருக்கின்ற குழு மதீனத்துல் முனவ்வரா. இந்த வினா மக்கத்துல் முக்கர்ரமாவுக்கு வழங்கப்படுகின்றது. பூரணமாக சொல்ல வேண்டும். இன்னும் பூரணத்துவம் அடையவில்லை. ஹஸ்ரத் என்ன செய்யும்? இந்த அணியில் யாராவது பூரணமாக சொல்ல முடியுமானவர்கள்? எதிரணிக்கு வழங்கப்படுகிறது. சரியான விடை. அவர்கள் இந்த பரிசுக்காக தெரிவு செய்யப்படுகிறார்கள். எங்களுடைய மக்கத்துல் முக்கர்ரமா அணியினரும் விடையை சரியாக சொல்லியிருந்தாலும் நாங்கள் எதிர்பார்ப்பது பூரணமான விடை. எனவே அவர்களுக்கும் தெரியும். என்றாலும் பூரணமான விடை அளித்ததனால் பெயர் என்ன? இப்பொழுது வினவப்பட்ட அந்த ஷமாயில் திர்மிதி என்ற அந்த நூலினுடைய நூலாசிரியர் முஹம்மத் பின் ஈசா அத்திர்மிதி என்பதுதான் அவர்களுடைய பெயர். சரி, நாங்கள் அடுத்த வினாவுக்கு வர இருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும், இன்றும் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி
நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் எங்களுக்கு சுருக்கமாக முன்வைக்கப்பட்டன. அதே போன்று இந்த 11 தினங்களிலும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், குணநலன்கள், நேரடி வர்ணனை போன்று நாங்கள் பார்ப்பது போன்று முன்வைக்கப்பட்டன. அந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பாலூட்டிய தாய்மார்கள் தொடர்பாகவும் எங்களுக்கு முன்வைக்கப்பட்டது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டிய தாய்மார்களில் ஒருவர் எங்களுக்கு தெரியும், ஹலீமத்து சஅதியா என்பவர். அவர்களும் ஒரு பாலூட்டிய தாயாக இருக்கிறார்கள். அதே போன்று உங்களுக்கு முன் நிகழ்ச்சிகளிலே குறிப்பிடப்பட்டது, ஹதீஸ் கிரந்தங்களில் முக்கியமாக நூலான சஹீஹுல் புகாரியில் இன்னும் ஒரு பெண்மணியின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டிய தாயாக இன்னும் ஒரு பெண்மணியின் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே கூறப்பட்ட அந்த பெண் பெயரை தான் நீங்கள் சொல்ல வேண்டும். எனவே கடந்த கால நிகழ்ச்சியிலே கூறப்பட்ட மற்றும் ஒரு பாலூட்டிய தாயாரின் பெயர் என்ன? இந்த வினா எங்களுடைய மதீனத்துல் முனவ்வரானிக்கு வழங்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டிய தாய்மார்கள் ஒருவர் ஹலீமா ரலியல்லாஹு தஆலா, மற்றவர் யார்? வேறு யாராவது முயற்சிக்கலாம்? வேறு யாராவது முயற்சிக்கலாம்? இந்த வினா எதிரணியான மக்கத்துல் முக்கர்ரமானியினருக்கு வழங்கப்படுகிறது. இல்லை, வேறு இன்னொருவர் முயற்சிக்கலாம். சத்தம் இல்லை. இதற்கான சரியான விடை ஷுவைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்பதுதான் இதற்கான சரியான விடை. ஹலீமத்து சஅதியா, ஹலீமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி நாங்கள் அதிகமாக அடிக்கடி கேள்வியுற்றிருக்கின்றோம். எனவே சஹீஹுல் புகாரியிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இன்னும் ஒரு தாயாருடைய பெயர் தான் எங்கள் அருமை தாயார் ரசூலுல்லாஹ்வுக்கு பாலூட்டிய அன்னை அவர்களுடைய பெயர் தான் ஷுவைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணங்கள் என்ற தலைப்பிலே ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. குறிப்பாக அவர்களுடைய சில நற்குணங்கள் குறிப்பாக ஒவ்வொரு தலைப்புகளிலும் செய்யப்பட்டன. அந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நற்பண்புகளில் முக்கியமான ஒரு நற்பண்பை ஈமானோடு இணைத்து கூறினார்கள். அந்த நற்பண்பு எது என்பதுதான் கேள்வி. இந்த வினா மக்கத்துல் முக்கர்ரமா அணியினருக்குரியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஈமானோடு இணைத்து கூறிய அந்த நற்பண்பு எது என்பதுதான் உங்களுக்கான வினா. வேறு யாராவது? இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் கூறி அதுவும் அப்படியும் வருகிறது. ஈமானுடைய உயர்ந்த கிளை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அதனுடைய தாழ்ந்த கிளை பாதையிலே இருக்கின்ற அழுக்குகளை தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஈமானோடு இணைத்து ஒரு பண்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மதீனத்துல் முனவ்வரானி. வெட்கம், வெட்கம் என்பது சரியான விடை. அரபியில் நாங்கள் இதனை ஹயா என்று சொல்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுக்கு வெட்கமில்லை என்றால் நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள். உண்மையில் தவறான செயற்பாடுகளிலிருந்து எங்களை பாதுகாக்கக்கூடிய உயர்ந்த ஒரு பண்புதான் அந்த ஹயா என்று சொல்லக்கூடிய வெட்கம். அது ஈமானுடைய கிளைகளில் ஒரு முக்கியமான கிளைதான் அந்த வெட்கம். அடுத்த விடை, அடுத்த வினா, எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விசேடமான பல்வேறு சிறப்புகள் அல்லாஹ்வினால் வழங்கப்பட்டது. எங்களுக்கு தெரியும்,
வரஃபஅனா லக திக்ரக், நபியே உங்களுடைய பிரஸ்தாபத்தை நாங்கள் உயர்த்தியிருக்கிறோம் என்று குர்ஆனிலே குறிப்பிட்ட அல்லாஹ் அவர்களுடைய பிரஸ்தாபத்தை உலகெங்கும் ஒலிக்கும் வகையில் அதானை ஆக்கி வைத்தார். அவர்களுடைய பெயர்நாமம் எப்பொழுதும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். அவர்களுடைய பெயர்நாமம் திருநாமம் ஒலிக்கப்படுவதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மஜ்லிஸ், அதாவது மிம்பருடைய மேடையாக்கி வைத்தான். குத்பாக்களின் ஃபர்துகளில் ஒன்றுதான் ஸலவாத்து சொல்ல வேண்டும். ஜனாசா தொழுகையிலே ஸலவாத், இரண்டாம் தக்பீருக்கு பின் ஸலவாத்து சொல்ல, இப்படி நிறைய அவர்களுக்கு சிறப்புகள் வழங்கப்பட்டன. அவ்வாறு அவர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்புகளில் ஒன்றுதான் ஜவாமிஉல் கலிம் என்று எங்கள் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறினார்கள். அப்படி என்றால் இந்த வினா ஜவாமிஉல் கலிம் என்றால் அதனுடைய பொருள் அல்லது விளக்கம் என்ன? இந்த வினா மதீனத்துல் முனவ்வரா அணிக்குரியது. சரியான விடை வட்டுருக்கமான பேச்சு. சிறிய வார்த்தைகளாக இருக்கும், ஆழமான கருத்துக்களை கொண்டதாக இருக்கும். எனவே அந்த வினாவுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்வதற்கான எல்லா வழிகளையும் காட்டி வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை தான் எங்களுக்கான அழகான முன்மாதிரி. எப்பொழுது நாங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ நினைக்கின்றோமோ அப்பொழுது நாங்கள் தோல்வி அடைய மாட்டோம். இது எல்லா துறைகளிலும் பொருந்தும். அவர்கள்தான் எங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டி என்றால் அந்த வழிகாட்டியபடி தான் நாங்கள் செயற்பட வேண்டும். உதாரணமாக நாங்கள் ஒரு வாகனத்தை வாங்கினால் அங்கே எங்களுக்கு ஒரு வழிகாட்டி நூல் தருவார்கள். இங்கே பெட்ரோலை ஊற்ற வேண்டும், இங்கே நீர் ஊற்ற வேண்டும், இதனை இவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். இல்லை, நான் இது லட்சக்கணக்கான ரூபாய் கொடுத்து வாங்கிய வாகனம், இது என்னுடைய கார், என்னுடைய பெட்ரோல், நான் விரும்பியதில் தான் ஊற்றுவேன் என்று நீர்த்தாங்கியிலே பெட்ரோலை ஊற்றினால் எந்த வண்டியோடும் ஓட மாட்டார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் எங்களுடைய வாழ்க்கையின் முன்மாதிரி. அவரை பின்பற்றினால்தான் எங்களால் வெற்றி அடைய முடியும். இன்று நாங்கள் அடிக்கடி கேள்விப்படுகின்ற ஒரு கதைதான், வைத்தியசாலைகளிலே சென்றால் நாங்கள் அநேகமான, அதாவது எங்களுடைய விகிதாசாரத்திலும் மேலாக முஸ்லீம்களை காணலாம் என்று சொல்வார்கள். நாங்களும் பார்த்திருக்கின்றோம். விகிதாசாரப்படி நாங்கள் ஒப்பீட்டு ரீதியாக பார்த்தோம் என்றால் வைத்தியசாலைகளிலே வைத்தியர்களை நாடக்கூடியவர்களாக முஸ்லீம்கள் அதிகமாக காணப்படுகிறார்கள். இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. மிக முக்கியமான காரணம் எங்களுடைய உணவு பழக்க வழக்கம். இந்த உணவு பழக்க வழக்கம் என்ற வகையில் எங்கள் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகான வழிகாட்டலை வழங்கியிருக்கிறார்கள். அதை பின்பற்றினால் நாங்கள் வைத்தியரையே நாட வேண்டிய அவசியம் கிடையாது. பல்வேறு வழிமுறைகளை சொல்லியிருக்கிறார்கள். இந்த வினா அதில் ஒரு வழிமுறையோடு தொடர்பான வினா. இந்த வினாவுக்குரிய அணி மக்கத்துல் முக்கர்ரமா. இந்த அணியினர் தங்களுடைய உற்சாகமான சுறுசுறுப்பான பதிலை இந்த வினாவுக்காவது வெளியிட வேண்டும், பெற்றுத்தர வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு வினா சொல்லப்படுகின்றது, வினவப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் பசியின்றி புசிக்க மாட்டார்கள். பசித்தால் தான் புசிப்பார்கள். அது எங்களுக்கு தெரியும், எங்களுடைய உடல் நலத்துக்கு எவ்வளவு முக்கியம் என்று. அவர்கள் எமக்கு ஒரு உணவு பழக்கத்தை கையாளுமாறு அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இந்த உணவு பழக்க வழக்க முறை எங்களுடைய இந்த நிகழ்ச்சியிலே சொல்லப்பட்டது. அதுதான் உங்களுக்கு இன்று இப்பொழுது வினாவாக வினவப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை செயல்படுத்தவர்களுக்குத்தான் இதற்கான சரியான விடையை வழங்க முடியும். வினா என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டிய அந்த உணவு பழக்க வழக்கம், எத்தகைய உணவு பழக்க வழக்கத்தை கையாளுமாறு நபி அவர்கள் எங்களுக்கு பணித்தார்கள்? இதுதான் வினா. சரியான விடை மக்கத்துல் முக்கர்ரமானி இம்முறை சரியான விடை அளிக்க வேண்டும் என்று நாங்கள் கூறியதும் சரியான விடை அளித்து விட்டார்கள். சரியான விடை, நாங்கள் உணவு உட்கொள்ளுகின்ற பொழுது எம்முடைய வயிற்றின் 1/3 பகுதி உணவு, 1/3 பகுதி நீர், 1/3 பகுதியை நாங்கள் காற்றுக்காக வெறுமனே விட வேண்டும். இதுதான்
நோயின்றி வாழ்வதற்கு எங்கள் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறை. சொன்னார்கள், அதிகமானவர்கள் 2 விடயங்களில் பராமுகமாக இருக்கிறார்கள். அதில் ஒன்று தங்களுடைய ஆரோக்கியம், அடுத்தது ஓய்வு என்று சொன்னார்கள். இந்த 2 விடயத்திலும் அதிகமானவர்கள் பராமுகமாக இருக்கிறார்கள். எனவே எங்களுடைய ஆரோக்கியத்தில் நாங்கள் மிக கவனம் செலுத்த வேண்டும். அதற்காக நபிகளார் காட்டிய ஒரு வழிமுறை தான் இந்த உணவு பழக்க வழிமுறை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எங்களுக்கு பல்வேறு பாக்கியங்கள் தொடர்பாக அவர்கள் எங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள், வழிப்படுத்தியிருக்கிறார்கள், முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அவர்கள் எங்களுக்கு சுட்டிக்காட்டிய அந்த பாக்கியங்களில் நாம் கிடைக்கக்கூடிய பல்வேறு பாக்கியங்களே சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த பாக்கியங்களிலே ஈமானுக்கு அடுத்த பாக்கியமாக எமக்கு கிடைக்கக்கூடிய ஈமான் பெரும் பாக்கியம், அந்த பாக்கியத்துக்கு ஈடு இணை கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக அன்போடு பாதுகாத்து வந்த, எங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் பிறந்த வருடத்தை நாங்கள் ஆமுல் ஃபீல், யானை ஆண்டு என்று சொல்வோம். அதே போன்று ஒரு வருடத்திற்கு ஆமுல் ஹுசுன் என்று அழைக்கப்படுகிறது, துக்க ஆண்டு. இந்த துக்க ஆண்டு என்று அந்த வருடத்திற்கு அழைக்கப்படுவதற்கான பிரதானமான காரணம் அந்த வருடத்தில்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இஸ்லாத்தை ஏற்காமலே பாதுகாத்து வந்த அபூ தாலிப் அவர்களும், இஸ்லாத்தை ஏற்று அவருக்கு பக்கபலமாக இருந்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் உயிர் துறந்த, உலகை விட்டு பிரிந்த அந்த ஆண்டு. அந்த அவ்வளவு தூரம் துக்க ஆண்டாக மாறுகின்ற அளவுக்கு அன்பு வைத்த அந்த அபூ தாலிப் அவர்களுக்கு கூட அந்த ஈமானுடைய பாக்கியம் கிடைக்கவில்லை. அப்படியான பெரும் பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த ஈமானுடைய பாக்கியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஈமானுடைய பாக்கியத்திற்கு அடுத்த பாக்கியமாக அவர்கள் எதனை குறிப்பிட்டார்கள்? இந்த வினா மதீனத்துல் முனவ்வரா. யாருக்கு இந்த வினா? சரியான விடை ஆரோக்கியம் என்பதுதான் அதற்கான விடை. அல்ஹாஜ் நியாஸ் அவர்கள். அல்ஹாஜ் நியாஸ். அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் ஹம்த். ரெண்டு சைட்லையும் செல்லட் சொல்லி இல்லை, ரெண்டு சைடில் செல்லாட்டி சொல்லி. அதாவது ஏற்கனவே ஒரு முறை ஒன்று சொல்லப்பட்டுச்சு. ஒரு முறை கேள்விக்கு பதில் சொன்னவங்க திருப்பி பதில் சொல்லாமல் 2 சைட்லையும் யாருமே சொல்லாத நேரத்தில் அவங்களுக்கு பதில் அளிக்கலாம்ன்றதை திருப்பி நாங்கள் மீட்டிங் கொடுக்குறோம். சரி, அப்படி யாரும் சொல்லலையே? இல்லை, அது ஞாபகம் முடிக்கல சார். ஞாபகம் முடிக்கல சார். சரி, அடுத்தது ஒரு முக்கியமானது ஒரு வினா. எங்களுக்கு தெரியும், இன்று எங்கள் சமூகத்திலே பல்வேறு பிரச்சனைகள் வருகின்றன. விசேடமாக எங்களுடைய வளர்ந்து வருகின்ற புதிய தம்பதிகளிடத்தில் எழுகின்ற பல பிரச்சனைகள். இன்று மிக கவலைக்குரிய விடயம்தான், காதிக்கோடுகளுக்கு நாங்கள் சென்றோம் என்றால் திருமணம் முடித்து 1 வாரம், 1 மாதம், 2 மாதம், 1 வருடம், இப்படி மிக கவலைப்படுகின்ற வகையில் பெரிய காரணங்கள் எதுவும் இல்லாமலே அவர்களுடைய விவாகரத்துக்கள் அல்லது விவாகரத்து கோரி வந்து நிற்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. இவ்வாறு இளந்தம்பதிகள் எல்லாம் குடும்ப உறவிலிருந்து பிரிந்து செல்வதற்கு பல்வேறு காரணங்களை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதில் ஒரு காரணம், சிக்கனமான வாழ்க்கைக்கு தங்களுடைய பிள்ளைகளை பழக்கப்படுத்தவில்லை, சிக்கனமான வாழ்க்கைக்கு பழக்கவில்லை. ஆடம்பரமாக வாழ்ந்து பழகிய எங்களுடைய விசேடமாக பெண்கள், எங்களுடைய மகள்மார்கள், அவர்களுடைய திருமணத்தின் போது அவர்கள் எதிர்பார்த்த அந்த ஆடம்பரமான வாழ்க்கை கிடைக்காத நிலையில் அவர்கள் மனசோர்வு அடைகின்றார்கள். எனவே அந்த மணமகனை வெறுக்கின்றார்கள். எனவேதான் இஸ்லாம் எங்களுக்கு சிக்கனத்திற்கு அழகான வழிகாட்டியது போன்று வீண் விரயத்தை தடுக்குமாறும் அது எங்களுக்கு கட்டளையிட்டு கொண்டே இருக்கிறது. வீண் விரயம் என்பது இஸ்லாத்திலே
அனுமதிக்கப்படாத ஒரு விடயம். ஆனால் இன்று எங்களுடைய திருமணங்கள் ஏனைய நிகழ்வுகள் எல்லாம் கடன்பட்டேனும் கல்யாணத்தை நடத்துவேன் என்ற ஒரு பெரிய ஒரு எண்ணத்தோடு பலர் திருமணங்கள் நடாத்தி கஷ்டப்படுவதை பார்த்திருக்கிறோம். அதனால் பல குடும்பங்கள் பிரிவதையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே அடுத்த வினா மக்கத்துல் முக்கர்ரமா அணியினருக்கான வினா. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு என்று சொல்கின்றார். இது எங்களுடைய உணவு பழக்க வழக்கம், அதே போன்று வீண் விரயம் செய்வதோடு தொடர்பான ஒரு வசனம். இது ஒரு மிக இலகுவான ஒரு இறை வசனம். எனவே இதனுடைய பொருள் பெரும்பாலும் அடிக்கடி நாங்கள் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு பொருள். இது எங்களுக்கு அதிகமாக தெரிந்திருக்க வேண்டும். எனவே தான் அந்த வினா அங்கே கேட்கப்பட்டிருக்கிறது. குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு என்ற இந்த வசனத்தினுடைய பொருள். வெரி குட், சரியான விடை. உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். இது ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிய வேண்டிய அல்லாஹுடைய அருள்மறை வாக்கு மட்டுமல்ல, அழகான ஒரு கட்டளை. சரியான விடையளித்தவர் அல்ஹாஜ் ஜாமில் அவர்கள். அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அல்ஹம்துலில்லாஹ். அல் குர்ஆன் அதே போன்ற ஹதீஸ் நிறைய எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் படமாக்கி அதனை பின்பற்றவும் வேண்டும். 40 ஹதீஸ்களை நாங்கள் மனனம் செய்தோம் என்று சொன்னால் அதன் மூலம் சுவர்க்கம் செல்வதற்கான வழியும் எங்களுக்கு இருக்கிறது. எனவே நாம் குர்ஆன் அதே போன்ற ஹதீஸ்களை அதிகம் நாங்கள் மனனமிட்டு அதனை எங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாகவும் இந்த நிகழ்ச்சியை நாம் ஆக்கிக்கொள்வோம். அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜோடு தொடர்பான விடயம். எங்களுக்கு தெரியும் இஸ்லாத்தினுடைய 50 கடமைகள். இந்த கடமைகளிலே தொழுகையானது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹிஜ்ரத்துக்கு முன்பே மிஅராஜின் பொழுது கடமையாக்கப்பட்டது. 3வது கடமையாகிய ஜகாத்தும் 4ஆம் கடமையாகிய நோன்பும் ஹிஜ்ரி 2 கடமையாக்கப்பட்டன. ஹஜ்ஜும் கடமையாக்கப்பட்டது. அந்த ஹஜ் கடமையாக்கப்பட்டாலும் எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த ஹஜ்ஜுக்காக துல்கஅதா பிறை 25 மதீனாவிலிருந்து புறப்பட்டார்கள். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக புறப்பட்ட அந்த துல்கஅதா மாதத்தின் பிறை 25 என்ன நாள், கிழமை என்பதுதான் வினா. மதீனத்துல் முனவ்வரா அணிக்கான வினா. அது என்ன நாள் என்பதுதான் வினா. வெள்ளிக்கிழமை. உண்மையிலேயே அது பிழையான விடை. இந்த அவர் சொல்றாரு, நீங்க சொல்லவும் இல்லை, நான் சொன்னாரா? திங்கள். எதிரணிக்கு இந்த வினா விடப்படுகின்றது. இந்த நிகழ்ச்சியை செவியுற்றவர்களுக்குத்தான் இந்த வினாவுக்காக பதிலளிக்க முடியும். ஒன்று, நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்திருக்க வேண்டும். வெரி குட். சனிக்கிழமை. சரியான விடை. சரியான விடை சனிக்கிழமை என்பதே இதற்கான சரியான விடை. உமர் ஆஷிக். உண்மையில் இந்த வினாவை பொறுத்தவரையில் நீண்ட நேரம் இதற்கு விடையளிப்பதற்கு தர முடியாது, பல பேருக்கும் தர முடியாது. 7 பேர் சொன்னால் 7வது பேர் சொல்லுகின்ற விடை சரியான விடையாக அமையும். 7 நாள் தானே இது. நாங்கள் அதான் நாங்கள் 2 பேரும் கால 2 பேரும் கொடுப்போம்னு தான் முடிவு செஞ்சோம். கிழமையில் 7 நாள் தானே இது. அடுத்தது ஒரு வினாவும் இப்பொழுது மக்கத்துல் முக்கர்ரமா அணிக்கான வினா. அந்த வினாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹஜ்ஜோடு தொடர்பான விடயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லக்கூடிய அந்த இறுதி ஹஜ் அல்லது அரஃபாத் பேருரை என்று சொல்லக்கூடிய அந்த ஹஜ்ஜின் பேருரை உலக பிரசித்தி பெற்ற பேருரையாகும்.
மனித சமுதாயத்திற்கான முழு மனித சமுதாயத்துக்குமான பல்வேறு கருத்துக்களை சிந்தனைகளை முன்வைத்த ஒரு பிரசங்கம்தான் அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே செய்யப்பட்ட பிரசங்கம். மனித சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக, மனிதர்களுடைய சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக, மனிதத்தை பாதுகாப்பதற்காக மாநபிகள் காட்டிய போதித்த போதனைகள் தான் அந்த அரஃபாத் பேருரை. அதில் பல்வேறு போதனைகளை செய்தார்கள். பெண்களுடைய உரிமையை பற்றி பேசினார்கள், வேலைக்காரர்களுடைய உரிமைகளை பற்றி பேசினார்கள், வட்டியை பற்றி பேசினார்கள், சமூக ஒற்றுமையை, சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை பற்றி பேசினார்கள். இன்று எந்தெந்த துறைகளுக்கெல்லாம் மனிதனுக்கு வழிகாட்டல் தேவை என்று எதிர்பார்க்கப்படுகிறதோ அத்தனை துறைக்குமான அழகிய வழிகாட்டல்களை அவர்களுடைய அந்த பேருரையிலே நிகழ்த்தினார்கள். உங்களுக்கான வினா, அந்த பேருரையில் நிகழ்த்தப்பட்ட அந்த விடயங்கள் அல்ல, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லக்கூடிய அந்த ஹஜ் கடமை நிறைவேற்றப்பட்டதானது ஹிஜ்ரி எத்தனையாம் ஆண்டில் நிகழ்ந்தது? ஹிஜ்ரி மக்கத்துல் முக்கர்ரமானிக்கான வினா. வெரி குட். ஹிஜ்ரி 10 என்பது சரியான விடை. யார் சொன்னீங்க? சரியான பதில் அளித்தவர் அல்ஹாஜ் நயீம் அவர்கள். ஹிஜ்ரி 10. அல்லாஹ் அக்பர் வலில்லாஹி அல்ஹம்து. யாரு? ஹம்சவா? அல்ஹாஜ் ஹம்சத் அவர்கள். அல்ஹாஜ் நயீம் அல்ல, அல்ஹாஜ் ஹம்சத். சரி, தவறுதலாக பேர் சொல்லப்பட்டுச்சு. அல்ஹாஜ் ஹம்சத் என்பவர்கள் தான் சரியாக ஹிஜ்ரி 10 என்பதாக சொல்லியிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுக்கு தெரியும், நபிமார்கள் தங்களுடைய தாவா பணியை உறுதிப்படுத்துவதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவர்களுக்கு பல்வேறு வளமைக்கு மாற்றமான நிகழ்வுகளை நிகழ்த்துவதற்கான வல்லமையை கொடுத்திருந்தார். அவ்வாறு அவர்கள் நிகழ்த்திய வளமைக்கு மாற்றமான நிகழ்ச்சிகளை நாங்கள் அரபியிலே மோஜிசா, அற்புதம் என்று நாங்கள் கூறுவோம். பல நபிமார்களும், முன்வந்த நபிமார்களும் பல்வேறு அற்புதங்களை காட்டினார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதம் அழியாத அற்புதம், நிரந்தரமான அற்புதம், அதுதான் அல் குர்ஆன். அதற்கு மேலாக இன்னும் சில அற்புதங்கள் பற்றி இந்த நிகழ்ச்சியிலே, உங்களுடைய தொடர் ஷமாயிலு திர்மிதியினுடைய தொடர் நிகழ்ச்சியிலே முன்வைக்கப்பட்டது. அதனோடு தொடர்பான ஒரு வினாதான் இந்த வினாவுக்கு விடையளிக்கும் அணியினர் மதீனத்துல் முனவ்வரா. எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு ஹிஜ்ரத் செல்வதற்கு முன் அந்த மதீனாவினுடைய பெயர் யஸ்ரிப். யஸ்ரிப் என்றுதான் அந்த மதீனாவுக்கு வழங்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அங்கே அவர்களை வரவழைத்தார்கள். நீங்கள் இந்த மக்காவில் இருக்க வேண்டிய அவசியமில்லை, வாருங்கள், உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குகிறோம் என்று வரவழைத்தார்கள். ஒப்பந்தங்களை செய்து கொண்டார்கள். நபிகளார் வந்தார்கள். வருகின்ற பொழுது எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்போடு வரவேற்றார்கள். கசீதாக்களை பாடி வரவேற்றார்கள். தலஅல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வதா وجب الشكر علينا ما دعا لله دا. Mereka படிங்க. طلع بدر علينا نيات الوداع وجب الشكر علينا ما دعا لله دا. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வந்ததும் அவர்களுடைய அந்த சந்தோஷத்தின் விளைவாக அந்த நகருக்கு அவர்கள் மதீனத்துல் நபி என்று பெயர் வைத்தார்கள். ப்ரொஃபட் சிட்டி, மதீனத்துல் நபி என்று அவர்கள் பெயர் வைத்தார்கள். அதுதான் பிரகாசமான மதீனாவாக பின்பு மதீனத்துல் முனவ்வராவாக மாறியது. அந்த அணியுடைய பெயர் தான் மதீனத்துல் முனவ்வரா வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அணியினருக்கான வினா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சியிலே கூறப்பட்ட அற்புதங்கள் தான் இங்கே சொல்லப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் அமைப்பில் ஒரு அற்புதம், முஅஜிசாத் உண்டு. அது என்ன என்பதுதான் வினா.
சொல்லுங்க. சொல்லாதாக்கள் சொல்லேலும். இடையில் உள்ளது இன்னும் ஒன்றுகள் உடம்புல உள்ள ஏதாவது உடம்புல உள்ள சரி, சரியான விடை. சரியான விடை. மதீனத்துல் முனவ்வரா அணியினர் 2 தோல் புஜங்களுக்கு மத்தியில் ஹாத்தமுன் நபுவா நபித்துவ முத்திரை. நபித்துவம். சரியான பதில் அளித்த அல்ஹாஜ் முஹ்சின் அவர்களுக்கு மது பாராட்டுகள். அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் ஹம்த். இன்னும் ஒரு வினா எங்களுக்குரிய சந்தர்ப்பமே இருக்கின்றது. மக்கத்துல் முக்கர்ரமா அணிக்கான ஒரு வினா, அதே போன்று மதீனத்துல் முனவ்வரா. முக்கர்ரமா என்றாலும் சங்கிப்படுத்தப்பட்ட மக்கா. எங்களுக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மிகவும் நேசித்த ஒரு பூமி தான் மக்கத்துல் முக்கர்ரமா. மக்கத்துல் முக்கர்ரமாவில் இருந்து அவர்கள் ஹிஜ்ரத் செல்கின்ற பொழுது கண்ணீர் வடித்தவர்களாக மக்காவோடு பேசினார்கள். மக்காவே, இந்த பூமியில் எனக்கு மிக விருப்பமான பூமி நிலம் நீதான். இந்த மக்கள் என்னை உன்னிடமிருந்து வெளியேற்றவில்லை என்றால் நான் உன்னை விட்டு ஒருபோதும் வெளியேற மாட்டேன் என்று கண்ணீர் வடித்தவர்களாகத்தான் இந்த மக்கா முக்கர்ரமாவை விட்டு சென்றார்கள். அடுத்த வினா மக்கா முக்கர்ரமா அணியினருக்குரியது. உம்மஹானி ரதியல்லாஹு தாலா அன்ஹா என்ற சஹாபிய பெண்மணியின் இயற்பெயர் என்ன? உங்களுக்கு ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் சொல்லப்பட்ட ஒரு பெண்மணியினுடைய பெயர் உம்முஹானி. அந்த பெண்மணியினுடைய இயற்கையான பெயர் என்ன என்பதுதான் உங்களுக்கான வினா. அதே வினா மதீனத்துல் முனவ்வரா அணிக்கு வழங்கப்படுகிறது. உம்முஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய சொன்னாக்கள் சொல்ல வேண்டாம். நபியுடைய துஹா தொழுகை சம்பந்தமாக சொல்கிற நேரத்தில் ஞாபகம் ஊட்டப்பட்டுச்சு. உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா இயற்பெயர் என்ன? இரண்டு அணியினருமே சொல்ல போறீங்களா? இரண்டு அணியினருமே விடையளிக்க தவறிவிட்டார்கள். அதற்கான சரியான விடை ஃபாஹிதா பின்த் அபி தாலிப் என்பதுதான் அதற்கான சரியான விடை. அபூ தாலிபுடைய மகள் ஃபாஹிதா பின்த் அபி தாலிப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சகோதரி என்ற உறவு முறை வரும். அடுத்த வினா. ரெண்டு பேர் கிஃப்ட் 9 வந்து 9 தான் சரியாக சொல்லி 9 தான் சரியாக சொல்லி 9 அணி தான் சொல்லி எல்லாம் 11 தானே. இந்த 2 கேட்கணுமா? இல்லை அந்த வினா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எங்களுக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடின போக்குடையவராக ஒருபோதும் இருந்ததில்லை. மிக மென்மையாக இருந்தார்கள். மென்மையை இழந்தவன் நன்மையை இழப்பான் என்றும் சொன்னார்கள். மிக மென்மையாக சாதாரண மனிதர்களோடு அவர்கள் வாழ்ந்தவர்கள் தான் எங்கள் தலைவர் எமது உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தை ஒருவர் பிடித்தால் தராதரம் பார்க்க மாட்டார்கள். பிடித்தவர் விடும் வரை அவர்கள் கையை எடுக்க மாட்டார்கள். எம்மையும் அவரையும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அப்படியான உயர்ந்த அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே மிக அழகான நகைச்சுவையோடு பேசுவார்கள். அப்படியான பல நகைச்சுவை சம்பவங்கள் உங்களுக்கு இங்கே எடுத்து சொல்லப்பட்டது. ஒரு முறை கிழவிகள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் என்று நகைச்சுவையாக சொல்லிவிட்டார்கள். அந்த பெண்மணி மூதாட்டி அழுவதற்கு ஆரம்பித்து விட்டார். அப்படி என்றால் எங்களுடைய நிலைமை என்ன? அப்பொழுதுதான் சொன்னார்கள், அங்கே சுவர்க்கத்திற்கு எல்லோரும் குமரிகள் தான். அந்த வயதுக்குட்பட்டவர் அந்த வயதை வழங்கப்பட்டுத்தான் சுவர்க்கத்துக்கு செல்வது. அதனால் தான் நான் அப்படி சொன்னேன், அழ வேண்டியதில்லை என்றார்கள். அப்படி பரிகாசமாக ஜோக்காக பேசக்கூடியவர்கள் தான் எங்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நகைச்சுவையானோர் பேசுவார்கள் அடிக்கடி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இன்னும் பல சஹாபாக்கள்
நகைச்சுவையும் பேசுவார்கள். உங்களுக்கான வினா, மக்கத்துல் முகர்ரமா அணியினுக்கான வினா, நபி அவர்கள் அது காலத்தில் அதிகமாக நகைச்சுவையாக பேசக்கூடிய சஹாபியின் பெயர் என்ன? இந்த நிகழ்ச்சியிலே கூறப்பட்ட வேறு பல சஹாபாக்களும் இருந்திருக்கிறார்கள். இங்கே இந்த நிகழ்ச்சியில் கூறப்பட்ட பெயரை தான் நீங்கள் விடையாக அளிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வெரி குட், சரியான விடை நுஐமான் இப்னு அம்ர் என்பதுதான் சரியான விடை. சரியான பதில் அளித்தவர் ஆசிரியர் ரிஸ்மி அவர்கள், எமது நிர்வாக சபையின் உப செயலாளர். இது இறுதியான வினா. இன்னும் பல வினாக்களை நாங்கள் கேட்டிருக்கலாம், ஆனால் நேரம் எமக்கு இடம் கொடுக்காது என்றுதான் நாங்கள் 11 நாட்களுக்குமான 11 வினாவை நாங்கள் வைத்துக்கொள்வோம் என்று முடிவுக்கு வந்தோம். ஆனால் உங்களுடைய உற்சாகம், சுறுசுறுப்பு, உங்களுடைய உயிரோட்டமான பங்களிப்பை பார்க்கின்ற பொழுது 11 அல்ல 22 கேட்டிருக்கலாம் போன்றிருக்கிறது. பரிசு பொருட்களை தருவதற்கும் எங்களுடைய அந்த சகோதரர் தயாராக இருந்தார். ஆனால் நேரத்தை கருத்தில் கொண்டுதான் நாங்கள் அதனை சுருக்கி கொண்டோம். எப்படி இருந்தாலும் உங்களுடைய இறுதி வினா, எங்களுக்கு தெரியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் அடிக்கடி கேட்போம், அடிக்கடி நாங்கள் காதுகளிலே கேட்கின்ற அதை எங்களுடைய மனதுக்குள் எடுத்து வாழ்க்கைக்கு கொண்டு வர வேண்டும். கேட்கின்ற ஒரு விடயம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் வழிகாட்டினார்கள், அடுப்பங்கரை முதல் அரசியல் வரைக்கும் வழிகாட்டினார்கள் என்று சொல்லுவோம். அந்த வகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான குடும்ப வாழ்க்கைக்கு வழிகாட்டினார்கள். எவ்வாறு ஒரு கணவன் மனைவி மகிழ்ச்சியாக ஒரு குடும்பத்தில் இருக்க வேண்டும், அவர்களுடைய மகிழ்ச்சி தான், அவர்களுடைய ஆனந்தம்தான் அந்த குடும்பத்தின் ஒரு அழகான சூழலை உருவாக்கும் என்ற அந்த அடிப்படையில் பல்வேறு முன்மாதிரிகளை விட்டு சென்றவர்கள் தான் எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த வகையிலே தங்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை சந்தோஷப்படுத்தும் விதமாக அவர்களை ஒரு சிறப்பு பெயரால் அழைப்பார்கள். இந்த மஜ்லிஸிலே சொல்லப்பட்ட சிறப்பு பெயரை தான் நீங்கள் சொல்ல வேண்டும். இன்னும் சில சிறப்பு பெயர்கள் இருந்தாலும் இன்னும் ஒரு முறை அந்த வினாவை வாசிக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அதிகமாக ஒரு சிறப்பு பெயரால் அழைப்பார்கள். அந்த பெயர் எந்த சைடுக்கு இதுக்கு அதுக்கா நீங்க தானே அப்படியும் அழைப்பார்கள். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட பெயர் அதிகமாக இந்த சைடில் இது வேற ஒரு ஆள். வெரி குட், சரியான விடை சிவப்பழகி ஹுமைரா. யா ஹுமைரா, யா ஹுமைரா. சரியான பதில் எடுத்துள்ள அல்ஹாஜ் ரிஃபாஸ் அவர்கள். அல்லாஹ் அக்பர். இன்னும் 2 வினாக்கள் ஒவ்வொரு அணிக்கும் கேட்கப்படும், ஆனால் அதற்கு பரிசு வழங்கப்பட மாட்டாது. பாராட்டுக்குரியவர்கள், பாராட்டுக்கள் மட்டுமே பரிசாக வழங்கப்படும். அதில் ஒரு வினா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அகலத்தை விட்டு மறைந்த அல்லது பிரிந்த நாள். எங்களுக்கு தெரியும், உலகத்தில் வந்த எல்லோருமே ஒரு நாள் மரணித்தே ஆக வேண்டும். மரணத்திற்கு மருந்து கிடையாது என்று சொல்வார்கள். நாங்கள் பிறப்பதற்கு முன்னரே எங்களுடைய தாயின் வயிற்றில் இருக்கின்ற பொழுதே, உயிரூதப்படுகின்ற பொழுது எங்களுடைய மரணமும் தீர்மானிக்கப்பட்டு விடுகின்றது. எனவே அந்த வகையில் எங்கள் உயிருளும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், அதாவது உலகத்திலே வாழ்ந்தது மிக சொற்ப காலம், வெறுமனே விரல் விட்டு எண்ணுகின்ற 63 வருட காலம். மண்ணறைக்குள் 1000க்கும் மேற்பட்ட வருடங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். லவ்கானத்தி துன்யா ததூமு லிவாஹிதின் லக்கான ரசூலுல்லாஹி ஃபீஹா முகல்லதா. இந்த உலகத்தில் யாராவது நிரந்தரமாக இருப்பார்கள் என்றால் எங்கள் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிரந்தரமாக இருந்திருப்பார்கள். யாரும் நிரந்தரமாக இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் எத்தனையோ பல ஆயிரம் நபிமார்கள் மரணித்து மண்ணறைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையில் எங்கள் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள், மரணித்தார்கள், வஃபாத்தானார்கள். அவர்களுடைய வஃபாத்தின் பின் அவர்களை நல்லடக்கம் செய்வதற்காக அவர்களுடைய கபரை தோண்டிய சஹாபியின் பெயர் என்ன என்பதுதான் மக்கத்துல் முக்கர்ரமானிக்கான வினா.
வெரி குட், சரியான விடை. அவரை நாங்கள் பாராட்டுகின்றோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. நீங்கள் உயிரோட்டமாக இந்த நிகழ்ச்சியை கேட்டு இந்த விடையளித்தமைக்காக உங்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள். ராஃபி அவர்களுக்கு எமது பாராட்டு. அடுத்த வினா மதீனத்துல் முனவ்வரா. இதுவும் பரிசுக்குரிய வினாவல்ல, பாராட்டுக்குரிய வினா. பரிசுக்குரிய வினாவல்ல, பாராட்டுக்குரிய பதில கேட்கிறான். அபூ தல்ஹா என்பதுதான் இதற்கான சரியான விடை. அடுத்த வினா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த நாள் எங்களுக்கு தெரியும், திங்கட்கிழமை. அதே போன்று அவர்கள் வஃபாத்தான நாளும் திங்கட்கிழமை. ஆனால் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன் பல்வேறு தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டதனால் அவர்கள் அன்றைய தினமே அடக்கம் செய்யப்படவில்லை. அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட நாள் எது என்பதுதான். ஐயோ பரவாயில்லை, சரி. பாராட்டுக்குரிய அவர்களுக்கு எமது பாராட்டு. அங்காள வினாதம் பரவாயில்லை, பாராட்டுக்குரிய வினா என்பதனால் இன்னொரு கேள்வி கேட்போமா? இது கேட்டுட்டோம்னா இதை கேட்குமா? ரெண்டு ஒரு கடைசியில் சும்மா 10 செலவாத்து சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இந்த கேள்வி கேட்கல தானே? கேட்டு அவங்கள்ட்ட ஒரு கேள்வி சரி முடியுது. அந்த அவங்களோட கேள்வி உங்க சொன்னதால். அடுத்த வினா அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்குவதற்காக, மதீனத்துல் முனவ்வரா அணியினருக்கு சந்தர்ப்பத்தை வழங்குவதற்காக இன்னும் ஒரு வினா. ஃபரதான வணக்கத்திற்கு அடுத்தபடியாக இரவு வணக்கமே சிறந்த தொழுகையாகும். ஃபரதான வணக்கத்திற்கு அடுத்தபடியாக இரவு வணக்கமே சிறந்த தொழுகையாகும். அந்த வணக்கத்திற்கு தடையாக இன்று எங்களுக்கும் அந்த தடைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த தடைகளை நாங்கள் அறிந்து தவிர்த்து கொண்டோம் என்றால் இரா வணக்கம் எங்களுக்கு இலகுவாக ஆகிவிடும். வினா இதுதான். அந்த வணக்கத்திற்கு தடையாக அமையக்கூடிய 3 காரியங்கள் பற்றி இந்த நிகழ்ச்சியிலே உங்களுக்கு சொல்லப்பட்டது. அந்த 3 விடயங்கள் எவை? எங்களுடைய இரா வணக்கங்களுக்கு தடையாக அமையக்கூடிய 3 காரியங்கள். அதில் ஈடுபடுவதால் இரா வணக்கத்தில் எங்களுக்கு உற்சாகம் குறையும். உற்சாகமாக நாங்கள் ஈடுபட மாட்டோம். 3 விடயங்கள் சொல்லப்பட்டன. வெரி குட். உதாரணங்கள் சொல்லப்பட்டது. அதுக்கு சரியான சுருக்கமான விடை என்னவென்றால் எங்களுடைய கண், நாவு, வயிறு, இந்த 3 உறுப்புகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அவ்வாறு பாதுகாத்தா இரா வணக்கங்கள் எங்களுக்கு இலகுவாக ஆகிவிடும். வயிற 2 விஷயத்தில், 1 வயிறை நிரப்புறது, 2 வயிறை ஹராசல். ஹஸ்ரத் செலவாத் இப்போ சொல்கிறா இல்லாட்டி நிகழ்ச்சியை பற்றி கேட்டது. அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு நீங்கள் இதுவரை காலம் வழங்கிய ஒத்துழைப்பு இந்த மஸ்ஜிதுக்கும், அதே போன்று இந்த மஸ்ஜித் நிர்வாகிகள், இந்த மஸ்ஜிதின் இந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முதல் கேட்டுக்கொள்வதுடன், எங்கள் அனைவருக்கும் எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்தரமான வாழ்க்கையை பின்பற்றுகின்ற அந்த பாக்கியத்தையும், அவர்களுடைய அன்பை எங்களுடைய உள்ளத்தில் கொஞ்சம் எரிங்க முடிய போகுது, அன்பை எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுவதற்கும், அவர்களை கனவிலே காணுகின்ற பாக்கியத்தையும், அவர்களை ஜியாரத் செய்கின்ற பாக்கியத்தையும், அவர்களின் ஷஃபாத்தையும் தந்து அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வானார். அடுத்ததாக எங்களுடைய நிகழ்ச்சி பற்றிய ஒரு கேள்வி. ஒரு 2 பேரா 3 பேரா? ஒரு 3 பேருக்கு சந்தர்ப்பம் அளிக்கலும். இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த 11 நாட்கள் நடந்த இன்று 12வது நாள் இந்த ஷமாயிலு திர்மிதி என்ற இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள். முன்னால் வந்து மைக்கில் சொல்லுங்க, சுருக்கமான முறை. யாராவது ஒரு 3 பேருக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது? அதுல வலைக்கும் அஸ்ஸலாம். படித்த பாடங்கள் இது எங்களோட வாழ்க்கையில் அமல் செய்வதற்காக வேண்டி, செயல்படுத்துறதுக்காக வேண்டி, ஒரு பயிற்சியை எங்களோட வாழ்க்கையில் உண்டாகி கொண்டுறதுக்காக வேண்டி இந்த செய்தி இன்ஃபர்மேஷனை எங்களுக்கு தாராங்க. ரசூலோட வாழ்க்கை இப்படித்தான் சொல்கிறது. அந்த வாழ்க்கையை வாழ்கிறதுல தான் மனிதனுடைய துனியா ஆஹிராவுடைய வெற்றி இருக்குதுன்னு சொல்கிற விஷயமும் அதில் மறைமுகமாக இருக்குது. இதனால் எங்களோட வாழ்க்கையில் எங்களுக்கு
இதனுடைய பிரயோசனத்தை வாழ்நாள் முழுக்க நாங்கள் அடைஞ்சு கொள்றதுக்காக வேண்டி இதனுடைய தொடர்பை வச்சுக்கொள்றதுக்கு ஏதாவது வழிகாட்டல் எங்களுக்கு ஜமீயத்துல் உலமாவால் எங்களுக்கு கிடைச்சா எல்லாம் இதை 12 நாளோட முடிச்சு கொள்ளாமல் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்றது சிறப்பாக இருந்தது. இதில் முக்கியம் என்று கேட்டால் இப்போ எங்களுக்கு இந்த வருடம் தான் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சி. இது தொடர்ந்து நடைபெற வேண்டும். இது மாதிரி நிகழ்ச்சிகள் எங்களுக்கு நாங்கள் இதோட முடியாமல் எனக்கு நேற்று நான் தொடர்ந்து சில கலந்து கொள்ள முடியவில்லை. நேற்று நடந்த நிகழ்ச்சியை பார்த்தேன். ஒரு 75-80 பேர் இருந்தாங்க. ஆனால் யாருமே வெளியே போகலை. ஏன்னா சுண்ணத்தொழு விட்டு தான் நாங்கள் நின்றோம். அதான் நிச்சயத்தில் நல்ல ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தாங்க இந்த நிகழ்ச்சியை. அதாவது வாலிபர்கள் வயசுகள் எல்லோரும் சேர்ந்து. அதனால் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இப்போ இந்த வருடத்துக்கு ஒரு முறை செய்யாமல் இந்த மாதத்துக்கு ஒரு மாதமும் சில நாட்களை நாங்கள் தொடர்ந்து போனோம் எல்லாம். இதோடு இப்போ வேறு ஹதீஸ் கருந்துகள் இருக்கிற ஆலுசாலின் ஆலுசந்தர் பாரி அவங்களோட ஹதீஸ்கள் இந்த இதுகளை நாங்கள் இப்போ திரும்பி சொல்லிட்டது இப்போ ஆக்களுக்கு நிறைய பேருக்கு புதுசாக தான் தெரியும். இது இப்போ நாங்கள் கூடுதலாக எங்களுக்கு வாசிக்கப்படுற எங்கள் பள்ளியில் முன்தவ ஹதீஸ் புக்குகள் மற்ற ஹதீஸ் புக்குகள் தான் எங்களுக்கு வாசிக்கப்படுற. இப்போ இந்த சப்ஜெக்டுகள் எங்களை பொதுமக்களுக்கு தெரியும். அவன் நிறைய விஷயங்களை சொன்னாங்க. நான் நேற்று கிடத்துல உணர்ச்சிபூர்வமாகிடுச்சு. அவங்கள செல்லக்கொள்ள அந்த விழாதான சப்ஜெக்டை செல்லக்கொள்ள சும்மா சரி ஒரு மாற்ற கொண்டு எங்கள் மனதில் ஏற்பட்டுச்சு. அப்போ இதை நாங்கள் கண்டினியூவாக கொண்டு போகணும். எல்லா பள்ளிகளுக்கும் கொண்டு போவோம் இந்த விஷயங்களை. அதோடு நாங்கள் என்ன செய்யணும், நிறைய இடங்களில் செல்லப்பட்ட விஷயம்தான். அதாவது ஒரு கூட்டம் யாரும் ரசூலா விரும்பினாங்க, குர்ஆனை விரும்பலை. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், எங்களுக்கு நடந்துச்சு சில இடங்களில் குர்ஆன் இது தப்சீர் விளக்க வகுப்புகள்லாம் நடப்பட்டுச்சு. அதில் சில பிரச்சனைகள் நடந்துச்சு, அது நின்றுச்சு. ஆனால் நாங்கள் அக்குறையை பொறுத்தவரை ஒரு முஸ்லீம் சமூகம் உண்டு. இந்த சமூகத்தை பொறுத்து நாங்கள் செய்யலும் இன்னும் குர்ஆன் விளக்கத்தையும் எங்களுக்கு கொடுக்கலும் எல்லா வகையிலையுமே. அப்படி கொடுத்தால் பெரிய ஒரு மாற்றத்தை நாங்கள் ஊரில் பார்க்கலாம். ஏன்னு கேட்டால் இன்றைக்குள்ள சிச்சுவேஷன் கேட்டால் இந்த லீடர்ஷிப் ஒன்று இல்லாமல் இருக்குது. இப்போ இன்றைக்கி ஸ்கூல் போகுதல் பிள்ளைகள் ஒவ்வொரு ஸ்கூல்களுக்கும் சில ஸ்கூல்ஸ் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸில் இஸ்லாம் பாடம் இல்லை. இப்போ முக்கியமாக இப்போ என்ன லாங்குவேஜ் படித்தாலும் எனக்கு தெரிஞ்ச வகையில் நாங்கள் என்ன செய்யணும், எங்களோட மொழி தாய்மொழி தமிழ். இதுலேருந்து நாங்கள் இதில் இங்கிலீஷை படிச்சுன்னு போகிறது மிச்சம் எல்லாம் சரியான பாதிப்பு கொண்டு இருக்குது. பார்த்தோம் மக்களை பார்த்தோம். ஏன்னா இப்போ நாங்கள் எவ்வளோ இங்கிலீஷை படித்தாலும் அதை இங்கிலீஷில் குர்ஆனை ஒரு தப்சீர் எடுத்து பார்க்குறதுனால எங்களுக்கு விளங்கவே மாட்டாது. வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே தமிழில் எங்களுக்கு நல்ல பாண்டித்யமாக இந்த வேர்ட்ஸ்னால் கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால் நாங்கள் அந்த மற்றதை தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை கண்டினியூவாக கொண்டு போகிறது தான் நல்ல சிறப்பாகிக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஜமீயத்துல் உலமா செஞ்ச வேலை பெரிய ஒரு பெருமதியான வேலை. அதாவது தினமும் எல்லா பள்ளிகளையும் ஹதீஸ்கள் வாசிக்கப்படுது. அதில் உணர்வை உண்டாக்குறதுக்கு ஒரு வேலை செஞ்சான். அதனால் இந்த ஹதீஸ்கள்ன்றதுக்குதே அது என்னன்றதை உம்மத்து விளங்கிட்டாங்கன்னா போதும். ஒவ்வொரு நாள் வாசிக்கப்பட்ட ஹதீஸ் ரசூலோட பேச்சு, ரசூலோட செயல் பேச்சு, அதை புறக்கணித்து நாங்கள் எழும்பிட்டு போகிறோம். அப்போ நாங்கள் ரசூலா பேசக்குள்ள வார்த்தைக்கு வச்சுக்கணுங்களேன், ஒரு நாட்டு ஜனாதிபதி பேசுகிறார், எழும்பிட்டு போக மாட்டோம். ரசூலோட பேச்சை கேட்காமல் எழுப்பிட்டு போகிறோம். எங்களை துனியாட வேலை அவ்வளோ பெருசாகிது. அதனால் எல்லார் உள்ளத்திலையும் ரசூலோட பேச்சில் மகத்துவம் வரும்னுச்சுன்னா வாழ்க்கையில் வர ரேசாகி. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்றைக்கி இப்போது 3ஆவது நாள் நிகழ்ச்சிக்கு என்ன மகனை கூட்டிகிட்டு வந்து நான் இது ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், அவர் சின்ன பையன் ஒரு 7 வயசுக்கு அப்படி இதை கேட்டு நின்றுட்டு படியால் ஏறக்குள்ள கேட்குறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு எவ்வளோ காலம் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால் இந்த நிகழ்ச்சியால் பின்னால் வர சந்ததிகளுக்கு தானே இது அதுகளுக்கு பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்குது. அதனால் இது தொடர்ந்து செய்கிறது தான் எனக்கு நல்ல ஒரு ஆர்வம் ஒன்று பிள்ளைகளுக்கு வாரத்தினால நல்ல ஒரு நிகழ்ச்சின்றதை நான் இதை முன்கூட்டியே நான் சொல்லி வச்சேன். ஜஸாக்குல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறுதி நிகழ்வு. இப்பொழுது கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு
விடையளித்த வெற்றியாளர்களுக்கு பரிசில்கள் வழங்கி வைக்கும் நிகழ்வு இன்ஷா அல்லாஹ் நடைபெற இருக்கிறது. அது முடிகிறதோடு இறுதியில் நாங்கள் எல்லாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு 10 தடவை செலவாத்து சொன்னவர்களாக மஜ்லிஸை நாங்கள் முடிச்சு கொள்வோம். இதில் யாருக்கும் எந்த கருத்து வேற்றுமையும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்கிற விஷயத்தில். ஹைர், இன்றைய இந்த நிகழ்விலே கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு இதை தொகுத்து வழங்கிய, அழகான முறையில் தொகுத்து வழங்கிய எமது ஜமியத்துல் உலமாவுடைய கௌரவத்துக்குரிய செயலாளர் ஷேக் ஹாஷிம் நத்வி ஹசரத் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்தவனாக, அந்த கேள்விகளை தொகுத்த எங்களுடைய ஜமியத்துல் உலமாவுடைய உஃப தலைவர் முஸம்மில் ஹசரத் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்தவனாக, இங்கு கடைசி வரை வீற்றிருக்கக்கூடிய ஜமியத்துல் உலமாவுடைய தலைவர் ஷியாம் யூசுஃபி ஹசரத் அவர்களுக்கும், உண்மையிலே ஆரம்ப நாள் முதல் கடைசி வரைக்கும் உதவியாக இருந்த எங்களுடைய ஃபர்வீன் மௌலவி அவர்களுக்கும், ரிமாஸ் ஹசரத் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்தவனாக இந்த இறுதி நிகழ்வுக்கு வருகிறேன். இன்றைய தினம் வினவப்பட்ட வினாக்கள், முதலாவது பதிலளித்த சரியான பதிலளித்த அல்ஹாஜ் சித்திக் அவர்களுக்கான அன்பளிப்பு தற்பொழுது வழங்கி வைக்கப்பட இருக்கிறது. அதை வழங்கி வைப்பதற்காக எமது பத்ரீன் மஸ்ஜிதுடைய நிர்வாக சபை கௌரவ தலைவர் அல்ஹாஜ் வசீர் அவர்களை அன்புடன் இந்த இடத்துக்கு அழைக்கின்றேன். அந்த பரிசை பெற்றுக்கொள்வதற்காக சரியான பதிலளித்த அல்ஹாஜ் சித்திக் அவர்களை அழைக்கிறோம். அவரும் எங்களுடைய நிர்வாக சபை உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது. கொடுத்து முடிகிறதோடு எல்லாம் அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் ஹம்து சொல்லுவோம். அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் தலைவர் அவர்களுக்கு. அடுத்து நான் கௌரவமாக அழைப்பது எமது மஸ்ஜிதுடைய கௌரவ செயலாளர் ஜஹரான் ஆசிரியர் அவர்களை. அவர்களிடமிருந்து அன்பளிப்பை பெறுவதற்காக அல்ஹாஜ் தாசிம் அவர்களை அழைக்கிறேன். அல்ஹாஜ் தாசிம் அவர்கள் சரியான பதில் அளித்த அவர்களை அழைக்கின்றேன். அன்பளிப்பை வழங்கி வைக்க எமது செயலாளர் கௌரவ செயலாளர் ஜஹரான் ஆசிரியர் அவர்கள். அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அடுத்து அன்பளிப்பை வழங்கி வைப்பதற்காக எமது உப தலைவர்களுள், மஸ்ஜிதுடைய உப தலைவர்கள் ஒருவரான அல்ஹாஜ் நயீம் ஹாஜி அவர்களை அழைக்கிறேன். அல்ஹாஜ் நயீம் அவர்களை. அவர்களிடமிருந்து அன்பளிப்பை பெறுவதற்கு அல்ஹாஜ் ஜுஹைர் அவர்களை அழைக்கிறேன். நிர்வாக சபையின் உப தலைவர் கௌரவ உப தலைவர் நயீம் ஹாஜி அவர்களை அழைக்கிறேன். பரிசிலை பெற்றுக்கொள்வதற்காக அல்ஹாஜ் ஜுஹைர் அவர்களை அழைக்கிறேன். அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அடுத்து அன்பளிப்பை வழங்கி வைப்பதற்காக எமது நிர்வாக சபையின் உப தலைவர் அல்ஹாஜ் ரஃபீக் ஹாஜி, அல்ஹாஜ் ரஃபீக் அவர்களை அழைக்கிறேன். அவர் தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். உப செயலாளர் ரிஸ்மி ஆசிரியர் அவர்களை அழைக்கிறேன். அடுத்த அன்பளிப்பை வழங்கி வைப்பதற்காக எமது நிர்வாக சபையின் கௌரவ உப செயலாளர் ரிஸ்மி ஆசிரியர் அவர்களை அழைக்கிறேன். அன்பளிப்பை பெற்றுக்கொள்வதற்காக சகோதரர் அப்துல் பாசித் அவர்களை அழைக்கிறேன். அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அடுத்து அன்பளிப்பை வழங்கி வைப்பதற்காக கௌரவமாக நான் இங்கு அழைப்பது எமது அக்குரணை ஜமியத்துல் உலமாவுடைய கௌரவ தலைவர் ஷேக் சியாம் யூசுஃபி ஹசரத் அவர்களை அழைக்கிறேன். அவர்களிடமிருந்து அன்பளிப்பை பெற்றுக்கொள்வதற்கு அல்ஹாஜ் நியாஸ் அவர்களை அழைக்கிறேன். அவசரமாக பேர் கூப்பிடுறேன், யாரை யோசிக்க வேணாம், எல்லாருக்கும் நேரம் போனதினால அல்ஹாஜ் நியாஸ் அவர்களை அழைக்கிறேன். அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அடுத்து அழைப்பது எங்களது ஜமியத்துல் உலமாவுடைய உப தலைவர்கள் ஒருவரான, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய, கேள்விகளை தொகுத்த கௌரவத்துக்குரிய எமது ஊருடைய பழைய மூத்த ஆலிம் ஷேக் முஸம்மில் ஹசரத் அவர்களை அழைக்கிறேன். அவர்களிடமிருந்து அன்பளிப்பை பெற்றுக்கொள்ள அல்ஹாஜ் ஜாமில் அவர்களை அழைக்கிறேன். அல்ஹாஜ் ஜாமில் அவர்களை அழைக்கிறேன். அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அடுத்து இங்கு அழைப்பது எமது ஜமியத்துல் உலமாவுடைய கௌரவ செயலாளர் ஷேக் ஹாஷிம் நத்வி ஹசரத் அவர்களை அழைக்கிறேன். அவர்களிடமிருந்து அன்பளிப்பை பெற்றுக்கொள்ள உமர் ஆஷிக் என்ற சிறிய மாணவனை அழைக்கிறேன். அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அடுத்து இன்றைய சிறப்புரை நிகழ்த்துவதற்காக எமது ஜமியத்துல் உலமாவுடைய மெம்பர் ஷேக் அப்துல் காதிர் ஹசரத் மலாஹிரி ஹசரத் அவர்களை அழைக்கிறோம். அவர்களிடமிருந்து அன்பளிப்பை பெறுவதற்காக அல்ஹாஜ் ஹம்சத் அவர்களை அழைக்கிறேன். அல்ஹாஜ் ஹம்சத்.
அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் ஹம்த். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அடுத்து அன்பளிப்பை வழங்கி வைக்க அழைப்பது எமது நிர்வாக சபையின் கௌரவ உறுப்பினர் அல்ஹாஜ் ரஸ்லான் அவர்களை அழைக்கிறேன். அல்ஹாஜ் ரஸ்லான் அவர்களிடமிருந்து அன்பளிப்பை பெற்றுக்கொள்ள அல்ஹாஜ் ரிஸ்மி ஆசிரியர் அவர்களை அழைக்கிறேன் அன்பளிப்பை பெற்றுக்கொள்வதற்காக. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அடுத்து இங்கு நான் கண்ணியமாக அழைப்பது எமது நிர்வாக சபையின் கௌரவ மூத்த உறுப்பினர் அல்ஹாஜ் முஹம்மத் அவர்களை அழைக்கிறேன். அல்ஹாஜ் முஹம்மத் அவர்களிடமிருந்து அன்பளிப்பை பெறுவதற்காக அல்ஹாஜ் முஹ்சின் அவர்களை அழைக்கிறேன். அல்ஹாஜ் முஹ்சின். நீங்க தான். அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அடுத்து நான் இங்கு அழைப்பது எமது நிர்வாக சபையின் கௌரவ உறுப்பினர் அல்ஹாஜ் நவாஸ் அவர்களை அழைக்கிறேன். அவர்களிடமிருந்து அன்பளிப்பை பெறுவதற்காக அல்ஹாஜ் ரிஃபாஸ் அவர்களை அழைக்கிறேன். அல்ஹாஜ் ரிஃபாஸ். அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அன்பளிப்பை வழங்கி அன்பளிப்பை பெற்ற இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அல்லாஹ் நம்முடைய இந்த ஒன்று கூடலை கபூல் செய்து நாம் எல்லோரும் சந்தோஷமாக இந்த இடத்திலே வீட்டிருந்தது போல நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக இருக்கிற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். எல்லாரும் சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். 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 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸல்லம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.